நைட்டு தான் எங்களுக்கு விடுறாங்களே, நைட்டு தான் வரும். இது மேலாம் 9 மணி ஆகும் நாங்கள் வர்றதுக்கு. நைட்டு தான் வரும் நாங்கள். நானும் ஃபஸ்ட் டைம் வரும்போது சென்னை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் வந்தவொடனே அந்த பயம் எதுவும் இல்லை, ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அது மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? 1000 ரூபாய் வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதே இல்லாதவங்களுக்கு 1000 ரூபாய் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதனால இல்லாதவங்களுக்கு தர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் மை டியர் அங்கிள், கேக்குதா? டைம் பில்லுன்னு போடுவேன். சிங்க வேட்டையாட வந்திருக்குது, பணத்தை போடு. பேசிக்க மாட்டேன். எப்படி பேசுற? இப்படி கையை கட்டிக்கிட்டு அது நான் தெரியாம போட்டுட்டேங்கம்மா, நீங்க வந்து இது பண்ணிட்டுமா. அந்த தலைவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டைட்டில் லீடுன்றதை எடுத்து ரிலீஸ் பண்ணது விஜய். அணில் அவருக்கு ஏன் பேர் வந்தது நீங்க நினைக்கிறீங்க? வேற முதலமைச்சர் அப்பா என்று அழைக்கிறார்களாம் அப்படிங்கிறாரு விஜய். ஜெயலலிதாவை அம்மான்னு கூப்பிட்டீங்களா நீங்க? மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். உங்க வயசு என்ன, அந்த அம்மா வயசு என்ன? உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு அதிகபட்சம் ஒரு 15 வயசு வித்தியாசம் இருக்குமா? அவ்வளவுதானே, 15 20 வயசு தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க உங்களுக்கு அம்மாவா? அக்கான்னு கூப்பிட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு, அல்லது ஆன்டின்னு கூப்பிடணும். உங்க மொழியில சொன்னா அம்மான்னு கூப்பிட்டீங்களே, அப்ப ஜெயலலிதா அவர்களே அம்மா என்று கூப்பிடுவதில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அடி அப்படி விடும்.